ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு குக்கரில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சி வந்ததும் இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வந்து அதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணி சோம்பு நல்லா பொரியட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். பொரிஞ்சு வந்ததும் 2 நீட்டு வாக்கில் அரிஞ்ச பச்சை மிளகாய் வேலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 ஆனியன்ஸ் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா சாட்டே பண்ணி விடுவாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதங்க விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 3 தக்காளி வந்து நம்ம நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கோம், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். இதில் 1 கப் அளவுக்கு நம்ம பச்சை பட்டாணி எடுத்துருக்கோம், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பச்சை பட்டாணிங்க, இது வந்து ஃப்ரோசன் பட்டாணி கிடையாது. ஸோ அதனால் நம்ம ராவாகவே ஆட் பண்ணியிருக்கோம். இதில் 1 கப் அளவுக்கு சோயா, உங்களுக்கு மீல் மேக்கர் சொல்லக்கூடிய விஷயத்தை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, பிரியாணி மசாலா ஒரு 2 ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் தயிர் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சாட்டே ஆகட்டும். இதெல்லாம் நல்லா பிளெண்ட் ஆன உடனே இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி அப்படின்ற காம்பினேஷனில் நம்ம தண்ணி எல்லாத்தையுமே இதில் ஊற்றிக்கலாங்க. தண்ணி நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் கொதி வரணும், அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வந்து கொதி வரும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அரிசியை வந்து சுடு தண்ணி ஊற்றி நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா ரொம்பவே சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு ஊறி வந்துடும். இப்போ ஊறின அரிசியை வந்து தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்மளுடைய ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ உங்களுக்கு வந்து நல்லா கொதி வரும். அதுக்கு முன்னாடி ஒரு லைம் ஜூஸ் வந்து ஒரு 1/2 லைம் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது ஃபைனலாக கொத்தமல்லி கொஞ்சமாக மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிக்கோங்க. நீங்கள் நல்லா அரிசி வெந்திருந்தது அப்படின்னா ஒரு விசில் அப்படி விட்டாலே போதுமானது. இப்போ ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு சூப்பராக பீஸ் சோயா பிரியாணி பக்காவாக ரெடியாக இருக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாங்க. கூடவே ஆனியன் ரைத்தா வச்சோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சுவையாக இருக்கும்.